நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் சாம்சங் கேலக்ஸி A31 மொபைலை இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதே போல் OnePlus 8ஓட சேல் வந்து இன்னைக்கு தொடங்க போகிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நோக்கியா ஸ்மார்ட் டிவி 43 இன்ச் டிவியை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக்னிக்ஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயன் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசிக்கு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சாம்சங் கேலக்ஸி A31 மொபைலை வெற்றிகரமாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,000 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி, அதுக்கப்புறம் 4 கேமரா வரும் அப்படின்னு இருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 20 மெகா பிக்சல் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் 4G இருக்குது அப்படின்னு இருக்காங்க. 4GB RAM இருக்குது, 6GB RAM வரும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்களா, ஃப்ளிப்கார்ட்டில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முந்தைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A30 மொபைலை வந்து பிப்ரவரி மாதம் 2019 லான்ச் பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் இப்போ சாம்சங் கேலக்ஸி A31 மொபைலை இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மொபைலோட பல விஷயங்களை. அதுக்கப்புறம் இந்த மொபைலை வந்து டைரெக்டாக நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது HMD குளோபலோட நோக்கியா ஸ்மார்ட் டிவி 43 இன்ச் வந்து வெற்றிகரமாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, JBL ஆடியோ இருக்குது, டால்பியோ விஷன் சப்போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பில்டின் குரோம் காஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு முக்கியமாக பார்க்கக்கூடியது வந்து Android 9 வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு இருக்காங்க. இதோட விலை எவ்வளோவா இருக்கும் பார்த்தீங்கன்னா 31,000 34,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் டைரெக்டாக போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். லான்ச்சிங் இந்தியாவில் தான் நடக்க போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் வேறு என்னென்ன விஷயங்களை வந்து இதில் அறிமுகப்படுத்த போகிறாங்க, வேறு அடிஷ்னலாக என்னெல்லாம் அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது OnePlus தரப்புலேருந்து OnePlus 8ம் OnePlus 8 Pro இந்த ரெண்டு மாடலும் இந்தியாவில் சேல் தொடங்க போகிறாங்க. ஸோ இது எங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த அஃபிஷியலான OnePlus வெப்சைட்லையும் அதுக்கப்புறம் வந்து Amazon வெப்சைட்லையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 45,000 ரூபாய் அப்படின்னு இருக்காங்க. இதில் ரெண்டு விஷயங்கள், ஸ்னாப் ட்ராகன் அதுக்கப்புறம் வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் டிஸ்பிளே வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ சேல் தொடங்க போகிறாங்க. Amazon இல்லைனா OnePlus வெப்சைட்டில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது Huawei சப் பிராண்ட்னா ஹானர் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டு மாடலை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஹானர் Play 4 அதுக்கப்புறம் ஹானர் Play 4 Pro. ஸோ ரெண்டு மாடலை வந்து வெற்றிகரமாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து எப்போ சேலுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் ஜூன் 12 முதல் சேலுக்கு வருது அப்படின்னு இருக்காங்க. இதோட ஆரம்ப விலை எவ்வளோன்னா 1800 சைனா கரன்சி அப்படின்னு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 19,000 ரூபா அப்படின்னு இருக்காங்க. அதிகபட்சமாக 3000 சைனா கரன்சி, கிட்டத்தட்ட ஒரு 32,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் இந்தியாவுக்கு வருமா அப்படிங்கிறத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் வந்து 5G சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காக சொல்கிறாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் 5G தானே வரப்போகுது, முன்னாடியே அவங்க இந்த மாடலில் அறிமுகப்படுத்திருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிறது MTNL தரப்பில் இருந்து எப்படி வோடாஃபோன், ஜியோ, ஐடியா இருக்காங்களோ அதே மாதிரி இவங்களும் ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனம் தான். முழுக்க வந்து மும்பையில் வந்து இயங்கக்கூடிய ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனம். ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு புதிய அறிவிப்பு பண்ணிட்டுருக்காங்க. அதாவது புதிய ப்ரீபெய்ட் பிளான் 251 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு 28 நாள் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். பெர் டே வந்து 1 GB கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை 100 SMS கிடைக்கும். லோக்கலும் STDயும் நீங்கள் ஃப்ரீயாக பேசலாம் 28 நாள் வரைக்கும். ஆல்ரெடி வந்து அங்கே வோடாஃபோன் 290 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜியோவும் 249 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த MTNலும் இறங்குறாங்க. யாருக்குன்னா மும்பை பேஸ்டு சப்ஸ்கிரைபருக்காக வந்து இந்த புதிய ப்ரீபெய்ட் பிளானை அறிமுகப்படுத்துகிறாங்க. எவ்வளவுனா 251. அடுத்த நம்ம பார்க்க போகிறது HP தரப்புல இருந்து HP Omen 15 2020 அப்படிங்கிற ஒரு புதிய லேப்டாப், கேமிங் லேப்டாப்பை வெற்றிகரமாக அமெரிக்காவில் லான்ச் பண்ணிருக்காங்க. உலகம் முழுக்க லான்ச் பண்ணல, கூடியவரில் அதுவும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு HP Omen 15 2020 மாடல் வந்து அமெரிக்கா லான்ச் பண்ணுறாங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா 10th ஜெனரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி Intel ஆர் AMD ப்ராசஸர் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் HD 300 Hz டிஸ்பிளே வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இதில் வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 TB இருக்குது, அதுக்கப்புறம் 32 GB RAM, DDR4, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த லேப்டாப்பில் பார்க்க முடியும். இதோட ஆரம்ப விலை இந்தியன் கரன்சி படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 ரூபாய் அப்படிங்கிறாங்க. அதிகபட்சமாக உங்களுக்கு 75,000 அப்படின்ட்டு இருக்காங்க. அங்கே உள்ள பிரபலமான ஆன்லைன் சைட் பெஸ்ட் பை இந்த மாதிரி சைட்டுகளில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அது இல்லைனா HPலையும் போயிட்டு அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் கேமிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்கன்னா சமீபத்தில் StarCraft 2 அப்படிங்கிற ஒரு கேமிங் வந்து லான்ச் ஆயிருக்கு. பிளே ஸ்டோர்லையும் iOSலையும் லான்ச் ஆயிருக்கு. பிளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 111 MB அப்படின்னு இருக்காங்க. அப்பப்பா அதே நேரத்தில் நீங்கள் ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா 411 MB கொண்டதாக இந்த StarCraft 2 இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. இது ஒரு மல்டி பிளேயர் கேம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டீம் அப்பாக வந்து விளையாடக்கூடிய ஒரு கேம் StarCraft 2
வந்துருச்சு. போய் ப்ளே ஸ்டோரில் செக் பண்ணுங்கள், ஆப் ஸ்டோரில் போய்ட்டு செக் பண்ணுங்கள். அடுத்த நம்ம பார்க்க போகிறது ரெட்மி தரப்புல இருந்து ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் மொபைலை வந்து வெற்றிகரமாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மாடலுக்கான சேல் வந்து ஜூன் 10 அமேசான் இந்தியாலையும் மீ.காம்லையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இதோட ஆரம்ப விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,500 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 18,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது ரெட்மியோட நோட் 9 ப்ரோ மேக்ஸ். அடுத்த நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் மித்ரோன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து இந்தியாவில் பிரபலமாச்சு. டிக்டாக் போட்டியாக வந்துருச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்க. 5 மில்லியன் டவுன்லோட் வாங்க சொல்லி சொல்லலாம் ஒரு மாதத்தில். ஸோ இந்த ஆப்பில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இதோட சோர்ஸ் கோடு வந்து எங்கேருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் டிக் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் ஒரு சோர்ஸ் கோடை அப்படியே எடுத்து அப்படியே ரீபிராண்டட் வெர்ஷனாக வந்து இங்கே லான்ச் பண்ணிட்டாங்க. கூகுள் வந்து கண்டுபிடிச்சிருச்சு. இது எங்களுடைய பாலிசிக்கு எதிரான ஒரு விஷயத்தை நீங்கள் கையாண்டிருக்கீங்க, அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த மிட்ரோன் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர் வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸை கொடுத்து ப்ளே ஸ்டோர் வந்து தூக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம இந்த டெக்னிக்ஸ் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த டெக்னிக்ஸ் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதோ வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பதிவிடுங்க. அப்படி என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட்ஸ் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு அழகான ரெக்கமெண்ட் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.